ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படத்துலேருந்து ஃபஸ்ட் சிங்கிள் அனி மியூசிக்கில் அறிவோட லிரிக்ஸ் விஜய் பாடியிருக்காரு. ஸோ ப்ளஸ் அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறனால ஃபேன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் ஃபேன்ஸ் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தாங்க. அவங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. ஒன்று, இது கடைசி படம். இன்னொன்று, கடந்த 2 மாதங்களாக ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை கடந்த ஒரு வருஷமாகவே இந்த வருஷம் படமே வரல. ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸ் படமே வரல. ஸோ படம் சம்மந்தமாக அவங்க ட்விட்டரில் இல்லை சோஷியல் மீடியாவில் விஜய் பற்றி போடுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. அதுலேயும் கடந்த 1.5 மாதமாக அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க நிறையா மென்டலி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லோரும். ஸோ ஏன்னா அவங்க தான் களத்துலேருந்து ஃபைட் பண்ணுறது. களம்னா சோஷியல் மீடியாவில் எல்லாரோடையும் சண்டை போட்டு அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பாங்க. ஸோ விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த பாட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அனி மியூசிக், விஜய் பாடியிருக்காரு, அறிவு லிரிக்ஸ் வந்திருக்கு. அந்த பாட்டு எனக்கு என்னமோ 50-50 ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது. டக்குன்னு ரொம்ப கேட்சியாக இல்லை, பட் ஓகே, விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ப்ராப்ளி அவங்களாம் தேட்டரில் பார்க்கும்போது கொண்டாடலாம். எனக்கு இந்த பாட்டை கேட்டோன்னே என்ன ஒன்று டக்குன்னு பொறி தட்டின மாதிரி ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, மதராசி படத்தில் ஃபஸ்ட் சிங்கிளோடைய சின்னதாக அப்படியே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பிரைட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி அந்த விஜய்க்கே உரித்தான அந்த மெர்சல் படத்தில் வர மாதிரி, சர்க்காரில் வர மாதிரி, பின்னாடி நிறையா கலர்ஃபுல்லாக அந்த பிகிலில் வர மாதிரி இந்த ரெட் கலர், அது ஒரு அந்த கலர் காம்பினேஷன் அவருக்கு செட் ஆகுது, சென்டிமெண்ட்டில் பாடல் ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சாங்களான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. விஜய் நல்லா ஆடிருக்காரு, ஒரு லைட்டாக 2-3 ஸ்டெப் போடுறாரு. பகவந்த் கேசரியோட அஃபிஷியல் ரீமேக் தான். பகவந்த் கேசரிலையும் இதே மாதிரி ஒரு சாங் இருக்குது. அவர் அந்த வளர்ப்பு பொண்ணும் அவரும் டான்ஸ் ஆடுற மாதிரி, ஸ்ரீலீலா அவங்களும் ஜெய்பாலையா அவரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. சேம் இதே மாதிரி தான். எனக்கு ரொம்ப அந்த மேஜிக் மிஸ் ஆன மாதிரி தான் தோணுது. விஜய் மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டு, அனி மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கிற 2 பேர் அவங்களுடைய ஒரு ஃபஸ்ட் சிங்கிள் அப்படிங்கும்போது அந்த மேஜிக் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது. புதுசாக சர்ப்ரைசிங்காக பெருசாக எதுவுமே இல்லை. அவங்க எதுவும் புதுசாக ட்ரை பண்ணலையா, இல்லை ரொம்ப மெனக்கெட்டு சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுன்னு நினைக்கும் போது அது சுமாராக வந்துடும். அந்த மாதிரி இதை உருட்டாங்களா, இல்லை வேண்டாம் இது எப்படி, அது என்ன மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க பண்ணாங்க தெரியல. பெஸ்ட்டாக வரணும் எல்லோரும் உழைப்பாங்க, பட் என்னமோ அந்த மேஜிக் மிஸ் ஆன மாதிரி தான் எனக்கு தோணுது. சாங் பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. அறிவோட வரிகள் ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது, பட் நிறையா ஃபேன்ஸுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகவே நிறையா தளபதின்னு வருது. அஃப்கோர்ஸ் பாலிட்டிக்ஸான ஒரு சில விஷயங்கள் டச் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக விஜய் வாய்ஸில் அந்த அந்த சமுதாய கருத்துள்ள வரிகள் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. அனி வாய்ஸ் அஃப்கோர்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் எனக்கு ரிப்பீட்டடாக அனி வாய்ஸ் கேட்குறதுனால அது கொஞ்சம் சலிப்பு தட்டுதா, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுதான்னு எனக்கு தோணலை. இல்லை அப்படி எனக்கு தெரியல, ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். விஜய், மமிதா பைஜு, பூஜா அவங்களும் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, விஜயும் மமிதாவும் ஒரு காலனிக்குள்ளே வராங்க, அங்கே பூஜா இருக்காங்க. இவர் ஒரு 40+ அந்த மாதிரி இல்லை 50 நெருங்கின ஒரு ஹீரோவாக இருக்கும். ஸ்டில் பூஜா மாதிரி லவ் வருது. ஓ, நான் பகவந்த் கேசரி கதையை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுலேயும் அந்த ட்ராக் தான் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரேன். மொத்தம் ஒரு 3 நிமிஷம் சாங் தான். அதில் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே விஜயோடைய கடந்து வந்த பழைய படங்கள் அதெல்லாம் நினைவூட்டுற மாதிரியான விஷயம். ஸோ அதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சாங் விஜய் ஃபேன்ஸோட ஒரு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான சாங் மாதிரி தான் தோணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு, அதர் தென் விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு தெரியல, பட் விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலாம். ஏன்னா பழைய படங்கள் எல்லாம் காட்டுறாங்க, செலிப்ரேஷன், அவருடைய வெரைட்டி ஆஃப் அந்த தளபதி விஜய்ங்கிற அந்த நேம் கார்டு அதெல்லாம் காட்டுறாங்க. அதான் ஓவராலாக பார்த்தா இந்த சாங் ஒரு ஆவரேஜ் ஒரு சாங் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது இந்த விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேருக்கு இந்த சாங் பெரிய லெவலில் பிடிக்கும், இல்லை ரீச் ஆகும்னு தெரில. இல்லை கேட்க பிடிக்கலாம், பாட்டு ஹிட் ஆகலாம், அது வேறு விஷயம். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் இந்த பாட்டு எந்தளவுக்கு ரீச் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. டிவிக்கே பார்த்தீங்கன்னா இந்த சாங் பிரேக் தான். ஏன்னா இத்தனை ரொம்ப நாள் பாலிட்டிக்ஸ் நிறையா ட்ரோல்ஸ் பிரச்சனைகள் அப்படின்னு போயிட்டு, முக்கியமாக டிவிக்கே தொண்டர்கள் மற்றும் இல்லை ஃபேன்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கும் கட்சி ரீதியாகவும் இந்த பாட்டு ஒர்க் அவுட் ஆகும். கட்சிக்குள்ளே இல்லை ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் இந்த சாங் கொஞ்ச நாள் கட்சி ரீதியான அந்த மாதிரியான சண்டையெல்லாம் இல்லாமல், சரிப்பா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பாட்டை கொண்டாடுவாங்க. மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும்.